அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 18ஓட பார்ட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஹெட்லைன்ஸ் என்னென்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் அன் இன்கம்ப்ளீட் வியூ ஆஃப் வேர்ல்டு. எல்லாருக்குமே இந்த உலகத்தை பற்றின ஒரு இன்கம்ப்ளீட், நாம் கணிக்க முடியாத ஒரு வியூ தான் இருக்குது. ப்ராப்பராக நாம் நினச்சிருப்போம் நமக்கு எல்லாமே தெரியும், இந்த உலகத்தில் எப்படி இந்த வேர்ல்டு ஒர்க் ஆகுது, எப்படி ஃபினான்ஷியல் ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு கண்ட்ரி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நமக்கு தெரியும்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் நம்ம இருக்கும். நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இல்லை ப்ராப்பராகிட்டு. இது மாதிரி தான் அவர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. அவருடைய மகள் சின்ன குழந்தைய, நம்மளுடைய ஆதரோடைய பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்கள்ட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும், நாம் இப்போ ஒர்க் போகிறோம், எதுக்காக ஒர்க் போகிறோம், பணம் சம்பாதிக்க, எதுக்கு சேவிங்ஸ் பண்ண போகிறோம், எதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம், எப்படி இந்த வேர்ல்டு ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. பட் அந்த சின்ன குழந்தைக்கு என்ன இருக்கும் மனசில், ஏன் அப்பா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், அவங்களுக்கு அந்த ரீசன் இருக்கும் கண்டிப்பாக. அதுதான் அவங்களோட மெயின் ரீசனாக இருக்கும். அப்பா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, ரொம்ப அவர் வேலைக்கு போயிட்டு வராரு, இந்த மாதிரிப்பட்ட மனநிலைகள் இருக்கும். அதை தான் சொல்ல வராரு. பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் வித்தியாசமாக இருக்கும். இதை ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியோட ஒப்பிடுறாரு. நம்மளுடைய திங்க் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படின்னு அந்த புக்கை எழுதின ஆதருடைய பேர் கான்மேன். அவர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். இப்போ நாம் ஒரு காரியத்தை பண்ண போகிறோன்னு வச்சுப்போமே, அப்போ அதுக்காக நம்ம என்னென்ன தயாரிப்புகள் எடுக்கிறோம். நாம் பெருசாக யார்ட்டையும் சொல்லதில்லை. சொன்னால் அவங்களுடைய கருத்துக்கள் நம்மளை பாதிக்குமா, அவங்க எப்படி நம்மளுடைய பிளானை பாதிக்க வகையில் பிஹேவ் பண்ணுவாங்க, அது மாதிரி சொல்கிறதில்ல. பட் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. நாம் பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நாம் எல்லார்ட்டையும் அனலைஸ் பண்ணணும். நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் யார். இப்போ அவர் கான்மேன் சொல்லும்போது கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்கிட்ட என்ட்ரிப்ரனர்ஸ்கிட்ட கேட்கும்போது, எப்படி நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 80% மேலே சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க நினச்சிருக்காங்க எல்லாமே அவங்களோட ஸ்ட்ரென்த்துனால உள்ள சக்ஸஸ் ஆக முடியும். பட் அப்படி இல்லை. நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் எல்லாரையும். அதான் கான்மேன் சொல்ல வராரு. பிஸ்னஸில் அது ஒர்க் ஆகாது. நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அனலைஸ் பண்ணணும் ப்ராப்பராக. என்னெல்லாம் க்ரோத் இருக்குது இந்த செக்டரில். நாம் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருந்தால் சரி, வேறு எதாக இருந்தால் சரி, அதை அந்த செக்டரை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும்னு கான்மேன் சொல்ல வராரு. ஏன்னா நாளுக்கு நாள் காம்படிட்டர்ஸ் அதிகமாகிட்டே இருப்பாங்க, இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் அதிகமாகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அடுத்தடுத்த அப்டேட் வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் எப்போவுமே ஹெவி காம்படிட்டர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதான் சொல்ல வராரு. இதில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஆகிறேன்னு சொல்ல வராரு. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.